Hi Magesh. Hello Mr. Birla. Hi. Sir, actually நீங்கள் EV செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? ஏன் அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டெவலப் ஆக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் EVயை கன்க்ளூட் பண்ணி இந்த பட்ஜெட்டில் ஒரு கார் எடுத்தீங்க? ஆக்சுவலாக வந்து நான் ஒரு டெக் ஃப்ரீக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னாலஜியில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு முன்னாடி இருந்து. ஓகே. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா த ட்ரெண்ட் இஸ் EV. ஏன்னா முன்கூட்டியே வந்துட்டு ஈகோ அதுக்கப்புறம் ரெவா எல்லாம் இருந்துச்சு. அப்போவே எனக்கு வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம EV எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் ஆர் கம்மிங் அப், வி வாண்ட் டு பி க்ரீன் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு வந்து சரி நம்ம வந்துட்டு இப்போ பெட்ரோலும் ஓட்டியாச்சு, டீசலும் ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் த சேம் திங். நம்ம இந்தியாவில் வந்து ஒரே ஒரு EV தான், இட் வாஸ் ப்ரோவன். அண்ட் there were two new EVs coming. The one proven was the Hyundai Kona that I've got. And the new ones which were coming appada release aayittu irukku, which is MG ZS EV. And next one Tata Nexon was in the works when I purchased. I have not driven either of those vehicles so far, so adha patti enakku vandu I don't know about the comfort levels etc. Okay. So that's why I went for the EV. Okay. So நீங்கள் EV வாங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு அடுத்த கொஸ்டினே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதோட ரேஞ்ச். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பேனிக் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஒரு லாங்கில் போகிறோம் அப்படின்னா நடுவில் கார் நின்றுமோ, ஏன்னா இதில் வந்து ஆல்டர்னேட் ஃபியூல் வந்து உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நின்றுச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணால் தான் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் பேனிக் இருக்கா? இல்லை நீங்கள் எப்படி உங்களோட ட்ராவலை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த EVக்கு வந்து ரேஞ்ச் அவங்க கிளைம் பண்ணுற ரேஞ்ச் வந்துட்டு அதிகமாக இருக்குது. பட் தட் இஸ் அச்சீவபிள் இன் டெஸ்ட் கண்டிஷன்ஸ். பட் எனக்கு வந்துட்டு தொறாமல் கிடைச்ச ரேஞ்ச் வந்து 300+ தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ டோன்ட் ட்ராவல் மச் ஹைவேஸ், ஐ மீன் இந்த சென்ஸ் சிட்டிஸ் எல்லாம் நான் ட்ராவல் பண்ண மாதிரி கிடையாது. Intercity, I mean city traffic வந்துட்டு it is more than enough. This range is more than enough to go to office. என்னோட ஆஃபீஸ் வந்து around 50 to 60 kilometers to and fro. So நமக்கு வந்து it will definitely come for at least 4 days. Okay. So and every weekend if I charge it is more than enough. அதனால எனக்கு ரேஞ்ச் பேனிக்ன்றது ஹைவேஸ் டிரைவிங்கில் ஐ ஹவ் ட்ராவல் டு பாண்டிச்சேரி அண்ட் கம். It wasn't even in my mind initially. ஸ்பிரிட்டட் டிரைவிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். 90 to 100 kilometers டிரைவ் பண்ணி வைண்டிங் ரோட்ஸ் இருக்கும் ஈசிஆரில். இட் வாஸ் ரியலி குட். while returning there was a little bit of a situation இந்த மாதிரி okay will we reach, there was ample distance but I was driving sedately or 80 kilometers அந்த ரேஞ்சில் நான் ஓட்டிட்டு இருந்தேன். And we reached home with 30 to 35 kilometers to spare. Okay. So 300 kilometers I had driven and it still had 10 to 15% of battery left. Okay. And I could reach home. Okay then. So இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிளை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வீட்டில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், எவ்வளோ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்குது? வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க which charges the car at 32 amps and it is equivalent to 7.4 kilowatts. ஸோ நம்ம 10 to 15% நம்ம வண்டியில் பேட்ரி இருந்துச்சுன்னா we will it will take less than 7 hours to charge full. ஸோ நம்ம அவ்வளோ கம்மியாக வச்சுட்டு நம்ம ஓவர் நைட் சார்ஜ் பண்ணாலே போதும். நாட் ஈவன் ஓவர் நைட், இட்ஸ் லெஸ் தென் 7 hours. ஸோ லிட்டரலி பை த டைம் யூஆர் ஸ்லீப்பிங் சார்ஜ் ஆகிடும். ஓகே. அப்போ இன்கேஸ் உங்களுக்கு ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும்? அதே மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜஸ் இருக்கா? அது எப்படி? ட்ராவலில் சார்ஜ் பண்ணணுன்னா there are 2 options. One, ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் in the highways. அது வந்து 50 kilowatt சார்ஜர்ஸ் இருக்குது, 25 kilowatt சார்ஜர்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ 50 kilowatt சார்ஜர். ஃப்ரம் த சேம் 10 to 15% to 80%. ஏன்னா வந்துட்டு 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் டைம் இட் டுக் டு ரீச் 80 ஃப்ரம் 15 to 80. ஸோ 80% வரைக்கும் உங்களுக்கு within 40 minutes you can charge your car from 10% to 80%. Okay.
first option. So second option வந்துட்டு they have a travel charger given. Hyundai கொடுத்துருக்காங்க travel charger. அது வந்துட்டு 15 amps plugல நீங்கள் எந்த ஹோட்டலில் போனாலும் டாபாஸில் போனால் கூட நீங்கள் வந்துட்டு ப்ளக் பண்ணிக்கிட்டு 3 amps ரேட்டிங் இருக்குது அதில் 8 amps 10 amps அண்ட் 12 amps வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் காரை. அது கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகே. the maximum you can do is 2.6 kilowatts per hour அந்த சார்ஜரில். ஓகே. ஸோ உங்களுக்கு அர்ஜென்சி உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தட். ஓகே. மகேஷ், ஆக்சுவலி மைலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் நம்ம வந்து டீசலோ பெட்ரோலோ அப்படியா மைலேஜ் சொல்லுவோம். ஈவிங்கிறனால ரேஞ்ச். அப்போ உங்களுக்கு வந்து பெர் கிலோவாட்டுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது? ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் ட்ரைவ் பண்ணதில் ஸ்பிரிட்டட் டிரைவிங் இன் ஸ்போர்ட் மோடில் ஐ ஹவ் காட் 6 kilometers per kilowatt hour. ஒரு யூனிட்டுக்கு எனக்கு 6 kilometers கிடச்சிருக்கு. ஓகே. அண்ட் ஜென்ரலி லைக் ஹவு வி ஆர் டிரைவிங் ரைட் நவ் நமக்கு வந்துட்டு மினிமம் 7.5 to 8 kilometers per kilowatt hour வித் ஏசி ஆன் நமக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் ரொம்ப ஃப்ரூகல் டிரைவிங்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் மேக்ஸிங் சம்திங் ஃபார் இட். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஐ குட் அச்சீவ் வித்தவுட் ஏசி 11 kilometers per kilowatt hour. So it is, as you see, the range is very varied. ஓகே. ஸோ இப்போ காஸ்டிங் பற்றி பார்க்கலாம். அதாவது ரன்னிங் காஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட ஐ திங்க் உங்களுக்கு இது வந்து அப்கிரேடட் வெஹிக்கிள் தான் இல்லையா? எஸ். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட ரன்னிங் காஸ்ட் அண்ட் தென் இதோட ரன்னிங் காஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வருது ஆக்சுவலாக ரன்னிங் காஸ்ட்? Actually it is very very economical EV ஓட்டுறது. If you have a diesel or petrol vehicle, நம்ம வந்து டீசல் பெட்ரோல் வந்து வீட்டில் தயாரிக்க முடியாது. வீட்டில் இருக்கிற கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ டு அ பெட்ரோல் பம்ப் டு சார்ஜ் யுவர் கார். ஸோ வீட்டு கரண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 550 யூனிட்ஸ் எனக்கு யூசேஜ் இருக்குது. ஸோ ஐ கெட் அரௌண்ட் 3.5 to 4 rupees per kilowatt hour எனக்கு சார்ஜ் காஸ்ட் ஆகும். ஓகே. இந்த வெஹிக்கிளோட பேட்டரி வந்துட்டு 39 kilowatt hour பேட்டரி. We can keep it as 40 for ease of maths. So if you can see 40 units into 4 rupees, so 160 rupeesல உங்களுக்கு வந்துட்டு 330 kilometers ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே. And comparing to it 15,000 kilometers நான் இப்போ ஓட்டியிருக்கேன். Based on this kilometer driven, என்னோட ப்ரீவியஸ் ஐ ஹேட் அ டீசல் வெஹிக்கிள் அண்ட் அந்த காருக்கும் இந்த காருக்கும் நான் ஜஸ்ட் ஃபியூவல் எஃபிஷியன்சி காஸ்ட் பார்த்தா டீசல் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு மோர் தென் a lakh I have to spend for 15,000 kilometers, but for this hardly 5,000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 95,000 rupees சேவிங்ஸ். யூ மீன் பர் கிலோமீட்டருக்கு வந்து நாட் ஈவன் 50 பைசே? எஸ், 30 பைசே தான் வர மாதிரி. இட் இஸ் வெரி சீப். நீங்கள் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட யூனிட்டில் போய் சார்ஜ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ், பட் ஐ ஹவ் நாட் பெய்ட் ஃபார் இட், பட் ஐ நோ த காஸ்ட். அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? அவங்க வந்துட்டு 20 rupees per kilowatt சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஐ திங்க் 39 kilowatt. 39 kilowatt. ஸோ அப்போது உங்களுக்கு ஓகே. So 40 kilowatt into 20 800 rupees ஆகும். That is still cheaper for a full tank of petrol or diesel, right? இந்த EV வெஹிக்கிள்ஸை இன்னும் கொஞ்சம் பேனிக் ஃப்ரீயாக நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு EVயோட யூஸராக? ஆக்சுவலாக இப்போவே வந்து நம்ம பேனிக் பண்ணுறது அவசியமே கிடையாது. ஏன்னா ஈவன் இஃப் யூ ஸ்டாப் சம்வேர் யூ ஹேவ் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ். அதில் வந்துட்டு தே ஹேவ் அ போர்ட்டபிள் சார்ஜர். இட் டேக் சம் டைம், மேபி 2-3 hours உங்களுக்கு ஆகும், இல்லை 4 hours கூட ஆகலாம். ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் எல்லா பிராண்ட்லையும் நம்ம வந்து இப்போ Hyundai இருக்கு, ஈவன் இன் MG, ஈவன் இன் டாடா தே ஹேவ் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் போயிடுச்சு, இல்லாட்டி கீ லூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா கம்பெனி இட் செல்ஃப் இஸ் ப்ரொவைடிங், யுவர் இன்சூரன்ஸ் நீட் நாட் கவர் இட். அது தேவையில்லை நமக்கு, இன்சூரன்ஸில் கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து நமக்கு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இப்போ கூட வந்துட்டு இஃப் யூ பிளான் யுவர் ட்ரிப், நிறைய நான் வாங்குறது போது லிட்ரலி தேர் வர் நோ ஃபாஸ்ட் சார்ஜஸ் நெட்வொர்க் அட் ஆல். இப்போ நிறைய நெட்வொர்க் வந்துடுச்சு. டாடா themselves have started putting a lot of EV chargers.
and you don't need to panic. Just plan your trip properly. அது கொஞ்சம் நம்ம வந்துட்டு it will take some getting used to. That's it. Once you start using the car, maybe ஒரு வாரம் 2 வாரம் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு then it will be literally it will be a no brainer for you. இந்த வெஹிக்கிள் வாங்கும்போது உங்களுக்கு சப்சிடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம கார் வாங்கும்போது மேபி ரோட் டேக்ஸா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்சிடி வந்து கிடைச்சது அப்படின்னா எவ்வளவு கிடைச்சது, இப்போ கரண்டா வந்து அது என்ன மாதிரி இருக்கு? ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு சொன்னாங்க இஃப் யூ வெயிட் ஃபார் சம் டைம் ஜியோ பாஸ் பண்ணும், ரோட் டேக்ஸும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ குடன்ட் வெயிட் ஃபார் இட். ஐ தாட் சரி ஐ வில் எனிவேஸ் பி சேவிங் மணி ஆன் ஃபியூவல், ஸோ ஐ கோ ஹெட் அண்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்போ கூட 5% தான் ஜிஎஸ்டி. அதர் வெஹிக்கிள்ஸ் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு யூ வில் கெட் 28% ஜிஎஸ்டி இருக்கும், அது ஹையஸ்ட் ஸ்லாப். அண்ட் எனக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எனக்கு ஒரு 38,000 எனக்கு ரிபேட்டும் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ வாட் ரிபேட் தட் இஸ், மேபி ஃபார் இவி க்ரீன் ரிபேட் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துச்சு எனக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு தெர் இஸ் நோ ரோட் டேக்ஸ். ஸோ யூ வில் எஸ் தெர் இஸ் நோ ரோட் டேக்ஸ் ஃபார் இன் தமிழ்நாடு. இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ரோட் டேக்ஸ் 1,80,000. ஓ 1,80,000 வே பண்ணுறாங்க. எஸ் வே பண்ணுறாங்க. ப்ளஸ் யூ கெட் a rebate from income tax for 38,000 rupees. ஸோ அரௌண்ட் க்ளோஸ் டு 2.2 lakhs உங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் வரும். இப்போ சர்வீஸ் பற்றி நம்ம பேசலாம். இப்போது யூஸ்வலாக வந்து பெட்ரோல் காராக இருக்கலாம், இல்லை டீசல் காராக இருக்கலாம். அதில் வந்து ஒரு ரெகுலர் சர்வீஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணணும், இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும், விச் இஸ் நாட் தேர். இங்கே வந்து அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது என்ன சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? Right. First service was literally free. They didn't do anything. There is no engine oil to change, no cabin air filter to change. ஏன்னா there is a cabin air filter, but அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகல. 5,000 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட் சர்வீஸ் அண்ட் 10,000 கிலோமீட்டர்ஸில் செகண்ட் சர்வீஸ் பண்ணேன். செகண்ட் சர்வீஸில் மட்டும்தான் எனக்கு வந்து கேபின் ஏர் ஃபில்டர் மாற்றினாங்க, விச் காஸ்டட் மீ அப்ராக்சிமேட்லி 1,700 rupees. ஸோ என்னோட ரன்னிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் 15,000 kilometers, up to 20,000 kilometers it is going to be 1,700 rupees only for maintenance. It's very cheap, but I will have to caution on ஏதாவது electronics fault ஏதாவது வந்துச்சுன்னா it is going to be expensive. It is better to have your warranty, but warranty period வரைக்கும் it is definitely going to be fine. And unless you pour water onto it, இல்லை நல்ல கழுத்து வரைக்கும் தண்ணியில் ஓட்டினா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ it doesn't aspirate. ஓகே, இதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின் இருந்தது. ஏன் அப்படின்னா பேட்டரி வந்து எல்லாமே சாசியில் இருக்குது, அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கும் கீழே இருக்குது, விச் மீன்ஸ் நம்ம சைடில் பார்க்குற அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுக்குமே கீழே இருக்குது. அப்போ வந்து இப்போ நம்ம ஒரு யூஸ்வலான ஒரு பெட்ரோல் காரோ டீசல் காரோ என்ன பண்ணுவோம், மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா சைலன்சரோட டிப் வரைக்கும் நம்ம ஓட்டலாங்கிற ஒரு தம் ரூல். ஓகே, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து அந்த லெவலுக்கு போனாவே கண்டிப்பாக பேட்டரியோட அந்த பாட்டம் லெவல் வந்து டச் ஆயிரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் வந்து என்ன? அதை பற்றி எனக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இப்போ ஃபோன்ஸே வந்துடுச்சு, தண்ணியில் 2 meters டெப்த்து 1 meter டெப்த்தெல்லாம் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். ஸோ they have an IP rating, IPX rating இருக்கு. So this battery pack also has an IPX rating, IPX 67 or so it has got. I'm not very sure on it. But நம்ம வந்துட்டு சப்மர்ஜ் பண்ணால் கூட வந்து it will work. There is no chance of short circuit. You can even charge the vehicles in rain. As long as you don't put the charging element in the rain, right? So வண்டி வந்துட்டு மழையில் நின்னா கூட வந்து நீங்கள் வந்துட்டு அந்த சார்ஜிங் கன்னு கூட even if it is rainy you can take the charging gun and plug it into the vehicle, because it is extremely safe. Okay. இப்போ இந்த பேட்டரியோட வாரண்டி எவ்வளோ கொடுக்குறாங்க? எதனால் நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட மேஜர் காஸ்ட்டே வந்து இந்த பேட்டரி தான், ரைட்? அப்போ இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இதுக்கு வாரண்டி வந்து எவ்வளோ வருஷம் கொடுக்குறாங்க? இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு it takes around 8 to 9 lakhs for replacing the battery. It can change in the future. This is a 39.2 kilowatt-hour battery. So இதுக்கு approximate cost இது 8 to 9 lakhs. And warranty வந்துட்டு 1,60,000 kilometers or 8 years warranty தராங்க. Unconditional warranty. Yes, unconditional, whatever happens.
பட் நம்ம வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இல்லை எங்கேயாவது போய் இடிச்சிட்டு நம்ம வந்தோம்னா தென் தட் வாரண்டி இஸ் டெஃபினெட்லி வாய்ட். பட் அதர்வைஸ் இஃப் இட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. எஸ், ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. மகேஷ், இப்போ இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சிட்டியில் டிரைவ் பண்ணால் நல்ல ரேஞ்ச் கிடைக்குதா இல்லை ஹைவேல பண்ணால் நல்ல ரேஞ்ச் கிடைக்குதா? எதனால நான் கேட்குறேன் அப்படின்னா ஈவன் அதர் ஃபியூவல் லைக் பெட்ரோல் ஆர் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக கிடைக்கும். எதனாலன்னா நிறைய ஸ்டாப் பண்ணி ஓட்டுறோம், சிக்னலில் வந்து ஐடில் ஓட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால அப்போது இதில் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இதில் வந்துட்டு வெரி குட் கொஷின். ஏன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு அவர் ஐஸ் என்ஜின்ஸ். ஏன்னா வந்து சிட்டியில் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் வெஹிக்கிள் யூ கேன் எவர் கெட். ஏன்னா வந்து இதில் என்ஜின் இல்லை. I mean, right, it's only a motor, so you don't use the fuel for running your engine in stop and go traffic. நம்ம மூவ் பண்ணால் தான் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஃபார் அதர் எலக்ட்ரானிக்ஸ் லைக் சார்ஜிங் யோர் ஃபோன் ஆர் லைட் இல்லை நம்ம டேஷ்போர்ட் அண்ட் ஏசிக்காக நம்ம அந்த சார்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்ச் இன் சிட்டி இஸ் டெஃபினெட்லி மோர், I will say 20% more than in highways. Okay. ஹைவேஸில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக நம்ம ஓட்டிட்டு போகிறதுனால கான்ஸ்டன்ட் ட்ரெயின் இருக்குது பேட்டரியில். there is no regeneration happening. So you will definitely use up the battery. Okay. And சிட்டியில் ரீஜெனரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால you get pretty good range. இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு இருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம காரில் இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸோ இல்லை 1 மந்த்தோ நம்ம அந்த யூஸ் பண்ணாமல் ஓட்டோம்னா ட்ரெயின் ஆயிடுது இல்லையா? அதே மாதிரியே இந்த லித்தியம் பேட்டரிலையுமே வந்து நம்ம இன்கேஸ் சார்ஜ் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கோம், ஒரு பிளானில் வந்து ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் வந்தோடனே கார் எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த சார்ஜ் நிற்குமா இல்லை ட்ரெயின் ஆகிடுமா? This is also an excellent question. I will answer it in 2 parts. Okay. One, உங்கள் இந்த வெஹிக்கிள்க்கும் வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்குது, லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது, அண்ட் ஹை வோல்டேஜ் பேட்டரி விச் இஸ் த 39 கிலோவாட் பேட்டரி. ஸோ அது லித்தியம் அயான் பேட்டரி. உங்கள் ஃபோன் மாதிரியே இந்த கார் பேட்டரி கூட லித்தியம் அயான் பேட்டரி. எப்படின்னா யூ சார்ஜ் யோர் ஃபுல் ஃபோன், ஸ்விட்ச் இட் ஆஃப், நீங்கள் வந்துட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தால் கூட உங்களுக்கு வந்து 10%ல் நிற்க போகிறது இல்லை. இட் வில் டெஃபினெட்லி ஹேவ் மோர் தென் 90% ஒன்லி. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து in 3 months time also if you come, hardly 1% of the battery will reduce. Okay. Another thing, நம்ம அந்த மாதிரி விட்டுட்டு போகிறோம் காரைனா கூட you don't need to disconnect your terminal. You can disconnect it but you don't need to. ஏன்னா there is a feature in this vehicle. எப்படின்னா அதோட auxiliary battery which is the 12 volt battery, அது வந்துட்டு it will automatically detect the voltage low and it will automatically charge from the high voltage battery. ஓகே மகேஷ், நீங்கள் இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 3 தான் கொடுப்பேன். even though I have talked highly about this vehicle. ஏன்னா there are 3 things. first of all, first வந்துட்டு seating comfort. Okay. This is not a premium feel that you get when you sit in this vehicle. It feels like you're sitting in an i20 or whatever. Right? அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு லாங் ட்ரைவ் பண்ணால் எனக்கு I seriously get back pain in this vehicle. Even though there is lumbar support and everything, but seat is hard, it's not cushioning. One. Number 2, very major problem in all the EV compare பண்ணும்போது இதில் வந்து NVH levels வந்து ரொம்ப ஜாஸ்தி. road noise, tire noise ரொம்ப ஜாஸ்தி. So this is not what I expected in a premium segment. Forget EV, premium segment vehicle. Number 3 வந்து it is there is a parking sensor. Parking sensor வந்து ரியரில் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆல்சோ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். தட் இஸ் நாட் a deal breaker, but மேஜர் வந்து எனக்கு வந்து சீட் அண்ட் NVH levels, it's supposed to be more quieter than this. Okay. மகேஷ், இப்போது இன்கேஸ் வந்து இவி வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு யூசர் டிசைட் பண்ணியிருக்காங்க, இல்லை எடுக்கணுமா வேண்டாமான ஒரு டைலமாலே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்? இவி வெஹிக்கிள் வந்து இப்போ எடுக்கலாம், இல்லை இன்னும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகவுட்டு எடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு நோட் வந்து ஒரு நியூ யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போ வந்துட்டு என்ன சொல்லணும்னா, இட்ஸ் a கிளாசிக் சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி. எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நான் வண்டி வாங்குவேன்னா சத்தியமாக அது முடியாது. வண்டி வாங்கினா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருன்றது அது சாத்தியம் உண்டு. ஏன்னா நிறைய வண்டி சேல்ஸ்னால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பாயிண்ட்ஸே ரொம்ப நிறைய இருக்குது. லிட்ரலி யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் சவுத் டு நார்த் வித் EV.
It is available. There are people who have done from Delhi to Cochin travel also in MG ZS EV they have done. So literally நான் என்ன சொல்வேன்னா இவ்வளோ காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குதுன்னு கூட வந்துட்டு if people are not going for this vehicle then I don't know what will make them go for an EV. Please go for an EV. நீங்கள் இன்னும் வண்டி வாங்கினீங்கன்னா தான் இன்னும் கவர்மெண்ட் வில் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் டு புட் மோர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி எத்தனை பெட்ரோல் பங்க்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 2-3 பங்க் கிடைக்குது. அந்த மாதிரி வரணும்னா people have to adopt EV. ஓகே. And there is even cheaper vehicles coming now. இப்போ வந்துட்டு டாட்டாவோட vehicle E-Verito itself is not very expensive too, but range is less. Okay. Even the nexon also is there. And subsidies கொடுத்ததுனால it's coming down, the price is coming down, so people can go for it. மகேஷ், உங்களோட காரையும் கொடுத்து நீங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நிறைய எனக்கும் இருந்த டவுட்டும் சரி, இல்லை ஒரு வியூவர்ஸ்க்கும் சரி, இந்த ஈவி வெஹிக்கிள் மேலே நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மகேஷ். மோஸ்ட் வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பிர்லா. என்னை வந்து கூப்பிட்டு காரையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கு. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எவர் ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப். ஐ மீன் மெனி பீப்புள் வுட் ஹவ். அண்ட் யூ ஆர் டூயிங் அன் ஆசம் ஜாப். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களோட சேனல் வந்து ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓ மை காட் இது வந்துட்டு எனக்கு ஏன் தோணலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீரிங் வீல் எப்படி ரைட் வீல் லெஃப்ட் வீல் ஜட்ஜ் பண்ணுறது, that literally blew my mind away. That was awesome. And these are basic things which lot of people நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது, நம்ம எப்படி ஓட்டுறது. So that was awesome. And please keep doing the good work. And நம்ம viewers கூட நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்மள மாதிரி நல்லபடியாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். லேன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, இண்டிகேட்டர் போட்டு ரைட் லெஃப்ட் திரும்பும்போது தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போடுங்க. யாராவது இண்டிகேட்டர் போட்டு ரைட் திரும்புகிறாங்களோ லெஃப்ட் திரும்புகிறாங்களோ அவங்கள இண்டிகேட்டர் போட்ட சைடில் ஓவர்டேக் பண்ணாதீங்க, என்னோட வேண்டுகோள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.